நம்மளோட சுப்பிரமணிய அண்ணா அவர் பயன்படுத்துறதை பற்றி சொல்ல போகிறாரு, நம்ம இந்தியா க்ரோ ப்ராடக்ட்டை பற்றி. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் கீழ்சாத்தம்பூர் கிராமம் பிரிக்கல்பாளையத்தை சார்ந்தங்க விவசாயி. இதுக்கு முன்னாடி நான் இந்த தர்பூசணி போட்டதில்லை. புதுசாக போட்டு அப்படின்னா நமக்கு சரிவர தெரியாதனாலையும் சரிவர சொல்லாதனாலையும் ஃபஸ்ட்டு பேட்ச் சுத்தமாக அவுட் ஆகி போச்சு. இப்போ இவங்க சொல்லி இந்த உரத்தை பயன்படுத்தி இந்தியன் க்ரோ பூஸ்ட்டு, இந்த மைக்ரோ க்ரோமேஜ், எம்ஐ வீர் இதெல்லாம் பயன்படுத்தி, அதாவது கெமிக்கல் அல்லாத ஒரு விவசாயத்தை இப்போ பண்ணியிருக்கிறேன். இப்போது இன்றைக்கி தான் அறுவடை நடந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கும், 20 டன்னு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தெரியுது நல்லாவே. ஆனால் அந்த உரத்தை பயன்படுத்த வகையில் எந்த ஒரு பூச்சியும் கண்ட்ரோல் ஆகலை, செடியும் நல்லா வரல. இது நான் சொல்கிறத அடுத்தவங்க கேட்டு அதன் மாதிரி விவசாயத்தை செஞ்சு பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் கெமிக்கல் உரத்தை போட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கண்ணா. இவரை நம்ம கொடுக்குறத விட அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் உரத்தை கொடுத்தா அதை பற்றி சொன்னோம், ஆனால் அவர் பயன்படுத்தல ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தார். எதுவுமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவோம். அது கரெக்டாக அது என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்மக்கிட்ட அது என்னென்ன வாங்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணி அவர் ரிசல்ட் எடுத்திருக்காரு. அவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பாக அடுத்த போகத்துக்கும் அடுத்த வயல் வச்சுருக்காங்க, அடுத்த 1 ஏக்கரா வச்சுருக்காங்க. அதுக்குமே அண்ணா பூஸ்டார் க்ரோ மேஜிக் உரம் வச்சுட்டாரு. இன்னும் 2 நாளைக்கு கவர் போட போகிறாங்க. அடுத்த விளைச்சல் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் நம்பி வாங்கி வச்சிட்ருக்காரு. தேங்க்யூ லீடர்ஸ்.